முழுசா இருக்கணும், முழு மனதோடு நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆண்டவரை பாகுபாடுபடாத பக்தியோடு நேசிக்கணும். பாகுபாடு படாத பக்தியோடு தேவனை நேசிக்கணும். அதுதான் இயேசுக்கு சொல்ற, முழு இருதயத்தோடும் முழு அர்த்தமோடும் முழு மனதுடனும் அன்பு கூறுவாயாக. அதுல இயேசு சொல்லிட்டாங்க. இயேசுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படினோம். அப்போ நம்ம கிட்ட குற்றம் இருக்கும். அது குற்றமில்லாத மனதுடன் தேவனுக்கு கீழ்ப்படினோம். மொத்தம் நாங்க ஒன்று ஆண்டவரோடு தொடர்பு பண்ணோம். முழுசா ஆண்டவர் கூட நம்ம ஆண்டவரை அன்பு செலுத்தணும். பாகுபாடு இல்லாத என்ன பண்ணோம்? கீழ்ப்படியும் ஆண்டவருக்கு. மூன்றாவது குற்றமில்லாத மனசோடு ஆண்டவர்கிட்ட கீழ்ப்படிதல் வேண்டும். இந்த நான்கும் நம்ம வாழ்க்கையில பூரணமா இருக்கிறதா? இது பூரணமா இருக்கணும். பூரணமா இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. இத நான்கும் நம்ம வாழ்க்கையில பூரணமா இருக்கணும்னு சொன்னா ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். எபேசியர் 4:11 4:11. இதுல நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தில் எதுல நம்ம பூர்ணராக்கப்படணும்? விசுவாசம். விசுவாசத்துல கீழ் லாஸ்ட் வசனம், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரணம். விசுவாசமாக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் நம்ம பூரணமான ஒரு விசுவாசம் உடையவரா இருந்தாக்கா அந்த வளர்ச்சி தான் பூரணமா இருக்கணும். குழந்தையில இருந்து நம்ம ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சா வாலிப வயதுல வந்த உடனே நமக்கு என்ன ஆயிட்டு தடுமாற்றம் வந்தது. ஆனா சின்ன பிள்ளைங்க சொன்னா கேட்டுக்குவாங்க. கண்டிப்பா சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க சத்தியத்தை சொல்லுங்க, அப்படியே கேட்பாங்க. ஆனா வளர வளர இந்த என்ன ஆயிடுச்சு, உலகம் கொஞ்சம் அவங்களை இழுக்க ஆரம்பிச்சு அந்த உலகத்துக்குள்ளவும் போயிடுறாங்க. அததான் புருஷராக முடியும்னு இந்த வார்த்தை சொல்லப்படுது. அப்போ பூரண வளர்ச்சி விசுவாசம் நமக்கு வேணும். கிறிஸ்துடைய பூரண வளர்ச்சியின் விசுவாசம் நமக்கு அது பூரணப்படணும். விசுவாசம் நமக்குள்ள வளர 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 பூரணப்பட வேண்டும் என்று தேவன் சொல்றார். அப்பதான் நமக்கு குறைவு இருக்காது. அப்பதான் அந்த பூரணத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்பதான் நிறைவான ஆசீர்வாதம். பூரணமாயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படின்ற முதல்ல இராமல் சொன்னாரு. அடுத்த வார்த்தை இருக்கும்படி. அப்படி என்னவா இருக்கணும்னா பூரணராயும் இருக்கணும், நிறைவுள்ளவர்களாக இருக்கணும்ன்றது கட்டுரை. அதை நிறைவேற்றினா நம்ம தான் 4 பாயிண்ட் சொன்னேன். அந்த 4ல நம்ம கரெக்டா இருக்கலாம். அதுக்குதான் இப்ப சில வசனங்களை வாசித்து கொண்டிருக்கோம் இல்லைங்களா? இப்ப விசுவாசத்துல கிறிஸ்துவுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? வளர்ச்சியில பூரணப்பட வேண்டும். அடுத்தது வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 12:9. 2 கொரிந்தியர் 12:9. என் பலவீனத்தில் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். நம்ம என்னென்ன காரியத்துல பலவீனமா இருக்கிறோமோ அந்த காரியத்துல அந்த இயேசு கிறிஸ்து வளர்ச்சிக்குள்ள வளரக்கூடிய நமக்கு அந்த வளர்ச்சிக்கு ஏற்றபடி என்னென்ன காரியத்துல பலவீனமா இருக்கிறோமோ அவைகளில கிறிஸ்துவ பலன் நமக்குள்ள பூரணமா இருக்குது. இதுதான் பூரணம். அந்த பூரணத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம கரெக்டா இருக்கமா நம்ம செக் பண்ணணும். நம்ம அதுல என்னாலும் குறையக்கூடாது. அதுதான் குறைவுள்ளவா இராமல் அப்படின்னு கரெக்டா சொல்றாரு. நிறைவாய் இருக்கும்படி அப்படின்னா நம்ம பூர்ணமாக நிறைவாய் இருக்கணும்ன்றது தேவனுடைய சித்தம். அப்போ எதுல நம்ம குறைவு பலவீனம் வருது? சில நிறைய காரியத்துல சிந்தனையில பலவீனம் வரும், சரீரத்துல பலவீனம் வரும், சில காரியங்கள பலவீனம் வரும், சில சூழ்நிலையில கற்பாறையில பலவீனம் வரும், போகிற இடத்துல சிலோட வார்த்தைகளால நம்ம பலவீனப்படுத்திடுவாங்க. எந்த பலவீனமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட பலவீனமா இருக்கட்டும், அந்த ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு
போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணம். யாருடைய பலன்? கிறிஸ்துவனுடைய பலன். அப்போ பூர்ணமாய் கொடுக்கிற ஒரு தேவன் நம்ம கூட இருக்கும் போது நாம ஏன் குறைவுள்ளவங்களா இருக்கணும்? நம்ம குறைவுள்ளா இருக்கக்கூடாது. நம்ம குறைவுள்ளவங்களா இருக்கிறது கர்த்தர் விரும்பல, இல்லைங்களா? முதல்ல விசுவாசத்துல நம்ம பூரணப்படணும். ரெண்டாவது, எந்த பலவீனமா இருந்தாலும் அந்த பலவீனத்திலிருந்து நம்ம பூர்ணப்பட வேண்டியவங்களா இருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 Corinthians 7:1. முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, குற்றம், அதாவது பாவப்பாடு இல்லாத பக்தியோடு ஆண்டவரை நேசிக்கணும். அந்த பாவப்பாடு இல்லாத பக்தி வேணும்னு சொன்னா தேவ பக்தியோடு நம்ம பூரணப்படணும். எதுல பூரணப்படணும்? தேவ பக்தியில பூரணப்படணும். இது மாதிரி சபை வர வரதான், கூட்டங்கள் கூட கூட தான், 4 பேர் 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் போதுதான் தேவ பக்தி பெருகும். தேவ பக்தி பெருகும். அதுதான் அடிக்கடி உங்களை கூப்பிடுறது பாஸ்டர், இல்லையா? ஏன் கூப்பிடுறாரு? சும்மா அவங்களுக்கும் வேலை இல்லாமல்ல, அவங்க நிறைய பேர் ஆத்மக்களை வேற கூட சந்திக்கலாம். ஏன் கூப்பிடுறாங்க? பக்தியில நீங்க பெருகணும். அந்த பக்தியில குறைவு வந்துடக்கூடாது, அதுல குறைச்சல் இருக்கக்கூடாது, அது குறைவில்லாமல் இருக்கணும்ன்றத தேவன் விரும்புறாரு. அதனாலதான் இந்த மாதிரி கூட்டங்களை கூப்பிடுறது, இந்த மாதிரி ஆத்மக்களை சேர்த்து ஜெபிக்க வைக்கிறது, உங்களுக்கு முழு விடுதலை கொடுக்கும்படியாகதான் இந்த இதுல நம்ம பூரணப்படணும். அப்ப அது பாருங்க, தேவ பக்தியோடு பூர்ணப்படுத்த கடவுள். அப்ப தேவ பக்தி நமக்கு அவசியம். ஆனா தேவ பக்தி உள்ளவர்கள் எப்படி இருக்கணும்ன்றதை இந்த வசனத்துல சொல்லுது பாருங்க. மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியம் நீங்க. எதுலங்க? மாமிசத்திலும் ஆவியிலும். ஆத்மாவை சொல்லல, ஆவியிலும். ஆவி கலங்கிடும், கலங்கிச்சுன்னா அசூசியம் வந்துடும். ஆவி கலங்கின உடனே மாமிசம் தடுமாறிடும். மாமிசம் தடுமாறினா அந்த அசூசியம் வந்துடும். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நடக்கும். அதனாலதான் உண்டான எல்லா அசூசியம் நீங்க. அது நம்ம கிட்ட இருக்கு. அது இருந்தா நம்ம குறைவுள்ளவர்கள். அந்த குறை இருந்தா பூர்ணர் ஆக முடியாது, நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் இது நீங்களும் சொல்ற, இந்த குறை உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு தெளிவானவர் சொல்றாப்போ, நம்ம மாமிசத்தையும் நம்ம ஆவியும் ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? முழுசா ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கணும்? முழுசாக, கொஞ்சம் கூட இல்லை, எல்லாமே, எல்லாம் நீங்க தான்ப்பா, எல்லாம் நீங்க தான். நீங்க இல்லாம என்னுடைய ஒரு ஸ்டெப் கூட என்னால எடுத்து வைக்க முடியாது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம வரணும். அதுதான் இந்த வசனம் சொல்றது. நம்முடைய நம்மை சுத்திகரித்துக் கொண்டு என்ன பண்ணோம்? அசுசி நீங்கி நம்ம என்ன பண்ணணுமா? சுத்திகரிக்கப்படணும். தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்படணும். பசுத்த ஆவியானவருடைய அக்கினியால நம்ம சுட்டரிக்கப்பட்டு நம்மளோட அசுசியங்கள் நீக்கப்படணும். இதெல்லாம் நீங்கினானா அந்த பூரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த குறைவுகளா இருக்க முடியாது, நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். இது ரெண்டும் இருந்தா, அசுசி இருந்தாலும் நம்ம பசுத்தம் ஆகலன்னு சொன்னாலும், சுத்திகரிப்பு இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு என்ன நடக்கும்? குறைவாவே வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்ப போனாலும் எங்க போனாலும் குறைவு குறைவு குறைவு. யாருன்னா கேட்டு பாருங்களேன், நல்லா இருக்குல்ல சிஸ்டர், பரவாயில்ல சிஸ்டர். அந்த முழுசாதான் பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவங்க கிட்ட குறை இருந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே நம்ம கேட்கும் போது என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள் கர்த்தருடைய கிருபையினால நலமுடன் இருக்கிறேன்னு சொல்லணும். அதை நம்ம முழுசா சொல்ல மாட்டேங்கிறோம். அது உள்ள இருந்தா தானே வெளியே வரும். அதுதான் அந்த குறை உங்களுக்கு வேண்டாம், அந்த குறை இல்லாம நம்ம வாழணும் அப்படின்னு தேவன் விரும்பி அந்த சுத்திகரிப்பு நமக்கு அவசியத்தை கர்த்தர். அப்பதான் தேவனுடைய பயம் நமக்கு இருக்கும். தெய்வ பக்தி பயம் நமக்குள்ள இருந்து பூரணப்பட முடியும். எவ்வளவு அருமையாக நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? முதல்ல விசுவாசத்துல நம்ம பூரணப்படணும், ரெண்டாவது பலவீனத்துல பூரணப்படணும், மூன்றாவது தேவ பக்தியில பூரணப்படணும். இல்லைங்களா? கரெக்டுங்களா? தேவ பக்தியில பூரணப்படணும். உங்களை அருமையா ஆண்டவர் நம்ம கூட பேசிட்டே இருக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:10.
2:10. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் விளைவுமையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்கள் சாட்சி. ஆமென். சாட்சி. ஆமென். பாருங்க, தேவ பக்தி உள்ளவர்களுக்கு தேவனே சாட்சி கொடுக்கிறவரா இருக்கிறார். தேவ பக்தி உள்ளவர்களுக்கு யார் சாட்சி கொடுக்கிறது? தேவனே சாட்சி. உங்களையும் என்னையும் பார்த்து, என்னையும் உங்களையும் பார்த்து தேவன் சாட்சி கொடுக்கிறவங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம நிதானிச்சு பார்க்கலாம். ஏதாவது ஒரு வகையில நம்ம என்ன பண்ணிடுறோம்? குறைவுள்ளவர்களா போயிடுறோம். அசுசம் நம்ம கிட்ட இருக்குது. அந்த பிரியமில்லாத காரியம் நம்ம கிட்ட இருக்குது. நம்ம அந்த பயம் நம்ம கிட்ட இல்ல, தெய்வ பயம் இல்ல, நம்ம சுத்திகரிக்க மாட்டேன்றோம். இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டது. என்ன சொல்றாருன்னா, 2:10, விசுவாசிகளான உங்களுக்குள்ளே, யாரு நம்ம விசுவாசிகள், விசுவாசிகளாக உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தம். அப்ப ஊழியக்காரர்கள் ஊழியர் செய்வதற்கு அடுத்தோடைய விசுவாசிகளா இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும், நீதியா இருக்கணும், பிழை இல்லாமல் நடப்போம் என்பதற்கு நடக்கணும்ன்ற எப்படி பிழை, அதுதான் முதல்ல சொன்னேன். குற்றமில்லாத மனதுடன் கர்த்தருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்றேன். இந்த பரிபூர்ணத்தை நம்ம பெற்றுக்கொள்ளனா, இந்த நிறைவை பெற்றுக்கொள்ளனா, குற்றமில்லாத மனதுடன் தேவனுக்கு கீழ்ப்படியணும். அதான் 4வது பாயிண்ட் முதல்ல சொல்லிட்டேன். சோ அதுலதான் இந்த வார்த்தை பிழை இல்லாமல் என்ன பண்ணணுமா? ஜீவிக்கணும். பிழை இல்லாமல், அழகா சொல்ற, பிழை இன்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு பிழை இல்லாமல் நம்ம நடக்கணும், தப்பில்லாம வாழணும். ஆனா யாருங்க தப்பு இல்லாம நடக்கிறாங்க? எல்லாருமே தான் தப்பு பண்றாங்கல்ல. தப்பு பண்ணாதவங்க கிடையாது. ஏன் நமக்குள்ள ஏசுதான் நம்ம தப்பு பண்ண மாட்டோம்? நமக்குள்ள சட்டம் இருந்தா நம்ம தப்பு பண்ண மாட்டோம். ஏன் அந்த போர்டு வர மாட்டேங்குது? ஏன் அதை நம்ம சொல்லக்கூடாது? நம்ம பார்த்தாலும் என்ன பண்ணணும்? அவங்க இயேசுவோட பிள்ளைங்க சொன்னா நிறைய ஆட்டோல போறோம், சில நேரத்துல ஏறி உட்காந்து சில ஆட்டோக்காரங்க நீங்க கிறிஸ்டினான்னு கேட்டுக்குவாங்க. அந்த இது தெரியும். அப்ப ஏன் அதை கேட்கிறாங்க? நம்ம கிட்ட எந்த ஒரு இது இல்லை, அவரோட பிரசன்ஸ் இருக்குது. அதனால அவங்க அந்த கேள்வியை கேட்கலாம். அதனால அவங்களோட சில முறைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. சாதாரணமா ஜெனரலா சொல்லுங்க. அந்த ஒரு வேணும், அந்த குற்றம் இல்லாம இருந்தவனதான் அந்த காரியத்தை கர்த்தர் செய்வார். அதுதான் சாட்சி, அதுதான் தேவனே சாட்சி. ஆண்டவரே என்ன பண்ற, அவங்க வாங்கி கொண்டு பார்க்க, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா? அப்படி இன்னும் சில நீங்க ஊழியம் செய்றீங்களா? நான் ஊழியக்காரங்க யாருமே சொல்லவே மாட்டேன். ஆனா அவங்க கரெக்டா கேட்பாங்க, நீங்க ஊழியம் செய்றீங்களா? சொல்லாத கருத்து எப்படி அவங்க கேட்பாங்க? அது தேவன் சொல்றாரு, அதுதான் சாட்சி. இப்பேற்பட்ட சாட்சிகள் குற்றம் இல்லாமல் பிழை இல்லாமல் வாழக்கூடிய, கர்த்தரோடு நல்ல தொடர்புடைய, கர்த்தர் கூட அந்த பகுதி பாகுபாடு இல்லாத ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையும். அதாவது இவங்கதான் அவங்க தான் நம்ம பார்க்க கூடாது. எல்லாருமே கர்த்தருக்குள்ள சரிசமம். அதனால கர்த்தர் எப்படி நடத்துறார் அதுதான் நம்ம முக்கியமானது. ஆனா இன்னைக்கு என்ன ஆண்டவர் சொல்றார்? ஒன்றிலும் நீங்கள் குறைவுள்ளவர்களாய் இராமல் அப்படின்றார். குறைவுள்ளவர்களாய் இராமல், பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படின்றார். இராமல் சொல்றாரு, இருக்கும்படின்னு சொல்றாரு. 2 வார்த்தையும் பாருங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும். அப்ப அதுக்குதான் இந்த காரியங்களை ஆண்டவர் சொல்றோம். அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது? தப்பு பண்ணிட்டா உடனே சரண்டர் ஆகிடணும். தப்பு பண்ணாங்க யாரும் கிடையாது. ஆனா திரும்ப திரும்ப அந்த தப்ப என்ன பண்ணக்கூடாது? பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம செய்யற காரியம். திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? அதை செய்வாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏசாப்பா தினந்தோறும் மன்னிக்கிறோம். ஏன்னா அவர் அன்புள்ள தேவன், அவரே அன்புள்ள தேவன். என் மகன் திருந்துட்டோம், இன்னும் மாறட்டும், எனக்கு முழுசு இருதயத்தை கொடுக்கட்டும், என்கிட்ட முழுசா வரட்டும், நான் முழுசா அந்த மகனை ஆசீர்வதிக்கணும், அந்த மகனை முழுசா ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண மன்னிச்சு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதவர்களாகவே இந்த நாள்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் பூரணமாகாமல் இருக்கும். இது எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா? அவர் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாரு, அவர் ரெடியா இருக்கிறாரு. நம்ம பிழைகளை செய்கிறோம், தவறுகளை செய்கிறோம். ஒன்னே ஒண்ணு நான் விரும்பப்படுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? என் பேரை சொல்லி 1000 வார்த்தை திட்டணும்.
கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, நாம சொல்லக்கூடாது. அதை உள்ள வச்சு ஜெபம் பண்ணிக்கதான் வருது. கிறிஸ்தன் சொல்லும்போது யாரை வெளிப்படுத்துறாங்க? தேவனை வெளிப்படுத்துறோம். அப்ப அவரை சொல்லி நம்ம ஏன் அத தேவையில்லாத வார்த்தைகளை பேச? தேவன் நாம அந்த இடத்துல என்ன பண்ணுது, தூஷிக்கப்படுது. அதுக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. யாரும் நம்மள என்ன பண்றாங்க, இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் இப்படிதான் பேசுறத தவிர இவங்களும் ஒரு கிறிஸ்தவங்க என்ன ஜெபம் பண்றாங்க, எத்தனை பேர் என்னென்ன பேசுறாங்க இல்லைங்களா? அப்ப யாரு நான் என்னையுமே தான் தேவனுடைய நாம தூஷிக்கப்படுது. அது நம்ம கிட்ட அது பெரிய பிழை, அது பெரிய தவறு. அது நம்ம இடமே வச்சுக்க கூடாது. அந்த அளவுக்கு நம்ம சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் சமூகத்தை என்ன பண்ணணும், சுத்திகரித்து கொண்டே நம்ம வாழ்ந்தாதான் இந்த வாழ்க்கையில பூரணத்தையும் நிறைவையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு குறைவு இருக்க போறதில்லைன்னு சொல்லிட்டார். ஆனா நிறைவை கொடுக்க போறார், பூர்ணமாக்க போறார். ஆனா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவருடைய தொடர்பு தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த தொடர்புல குறைவு இருக்கக்கூடாது. ரெண்டாவது, ஆண்டவரை முழு மனசோடு முழு இருதயத்தோடு ஆண்டவரை அன்பு செலுத்தி நேசிக்க ஆரம்பிக்கணும். மூன்றாவது, பாகுபாடு இல்லாத ஒரு பக்தி நமக்கு அவசியம். எந்த விதத்திலும் வேறு பிரிச்சு பார்க்க கூடாது. ஆண்டவரை வேறு பகுதி பார்க்க கூடாது. ஊழியக்காரங்களை கூட பார்க்க கூடாது. நமக்கு அது தகுதி கிடையாது. எல்லாமே ஊழியம் செய்யறவங்க. அந்த ஒரு பாகுபாடு இருக்கவே கூடாது. அதை சொல்றாரு. அடுத்தது, குற்றமில்லாத மனதோட கர்த்தருக்கு கீழ்ப்படியும். குற்றமில்லாத மனதோட கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போதுதான் அதுக்கு நம்ம என்ன செய்யணும், விசுவாசம் நம்ம பூரணப்படணும், பலவீனத்துல பூரணப்படணும். அதுக்கப்புறம் எதுல பூரணப்படணும் சொல்ல போனாங்க, பக்தி, தேவ பக்தியில பூரணப்படணும். தேவ பக்தியில போற. இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்ல வாசிக்க முடிக்கலாம். சங்கீதம் 78 சங்கீதம் 78 23 78 அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு 25 வாசிக்க. பாத்தீங்களா, விசுவாசத்துல பூரணம், அதுக்கப்புறம் பலவீனத்துல பூரணம், அதுக்கப்புறம் தேவ பக்தியில பூரணம், பிழை இல்லாம நம்ம வாழுதுல பூரணப்படுத்துறாரு. இது அடுத்தது என்ன, ஆகாரத்துல பூரணம். எதுல பூரணங்க, ஆகாரத்துல பூரணம். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். என்னது, ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். அதுலயே கூட குறைவு வைக்கல கர்த்தர் நமக்கு. யாருக்காவது கொரோனா பீரியட்ல யாருக்காவது சாப்பாடு இல்லாம போச்சா, சாப்பிடாம இருந்தோமா? இல்ல, யாருக்குமே இல்லையா? நமக்கு என்ன பண்ணாரு, கொடுத்துட்டு அனுப்பிட்டே இருக்காரு. நமக்கு நடந்துட்டே இருந்தது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாட்சி தெரியுமா? இதெல்லாம் குறை, ஆண்டவர் குறைவு வைக்கல. நமக்கு குறைவு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த ஆகாரத்துல, ஆகாரம் சொல்லும் போது 2 ஆகாரம் இருக்கு. 2 ஆகாரம். என்ன ஆகாரம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை இல்லையா? தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் போது அது ஆத்தும ஆகாரம், அது ஆத்தும ஆகாரம். இன்னொரு சரீர பிரகார ஆகாரம், அது தூதர்கள் மன்னாவிகள். யாருடைய மன்னா? தூதர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பார்த்தீங்களா? அப்ப ஆகாரத்துல கூட குறைவு நம்ம இருக்கக்கூடாது. அதுலயும் நம்ம பூரணப்பட வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அதுலயும் நம்ம பூரணப்படணும். 2 விதமான ஆகாரம். கிறிஸ்தவங்களுக்கு 2 விதமான ஆகாரம், மற்றவங்களுக்கு 1 விதமான ஆகாரம். ஏன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. கேட்டவங்களுக்கு ஒரு ஆகாரம். அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரீரத்துல என்ன வரும், வியாதி வரும், அது வரும், துன்பம் வரும், துக்கம் வரும், அடிப்படுவாங்க, உதப்படுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா நமக்கு 2 ஆகாரம் கொடுத்துட்டால, உதவுதாலும் நம்ம மேல விடாது, அடிபடுத்தாலும் நம்ம மேல விடாது, துக்கப்பட்டாலும் நம்ம துக்கப்பட போதில்லை இல்லையா? அதான் 2 ஆகாரத்தை நம்ம புசிக்கிறோம். 2 ஆகாரத்தை புசிக்கிற நம்ம எவ்வளவு விசேஷித்தவங்க இல்லைங்களா? 2 ஆகாரம் நம்ம புசிக்கிறோம். ஆமை ஆத்துமாக்குரிய ஆகாரத்தை புசிக்கும் போது என்ன நம்ம மேல துன்பங்கள் வந்தாங்க, நம்மளுக்கு எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதனால நம்ம சரீர பிரகாரமாக அவரை கொடுத்து நம்மளை
இந்த நாளோட ஜீவனை கொடுத்து நம்மளை வைத்திருக்கிறார். 2 விதமான ஆகாரம். எவ்வளவு அருமையான ஒரு ஆண்டவர். இந்த ஆண்டவர் கிட்ட நம்ம குறைவு வைத்தால் அவர் குறைவா இருக்குது அவர் விரும்பலங்க. அவர் விரும்பாதனாலதான் சொல்றாரு, நீங்கள் ஒன்றிலும் குறைவுடமா இல்லாமல் இருக்க கூடாது, பூரணமா இருக்கணும். நீங்க முழுசாதான் என்கிட்ட வரணும், அந்த குறைவா வரக்கூடாது, குறைவான தொடர்பு இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒப்பு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இந்த மணி நேரத்துல ஜெபம் பண்றேன், இந்த நேரத்துல நான் வந்துடுறேன், ஆனா அதை செய்ய மாட்டாங்க. அப்ப நம்ம தொடர்புல குறைவு இருக்கு. சொன்னா சொன்னதுதான், அதை செய்துதான் ஆகணும். அதை செய்ய வைக்கிறவர் அவர். அப்ப சொல்லிடுங்க, நான் பலவீனமான ஆண்டவர், ஆண்டவரை என்னை பூர்ணப்படுத்தி உங்க பலனை பூர்ணம் கொடுத்து இந்த காரியத்தை செய்ய வைத்தாங்க. அப்ப தொடர்பு கரெக்டா போய்கிட்டு இருக்கும். உலக தொடர்பு வேஷம், உலக தொடர்பு நம்ம இருக்கவே கூடாது. அதை விட்டு நம்ம கர்த்தருக்குள்ள பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம தொடர்பை வைத்துக்கொள்ளணும். தேவ பக்தியோடு இருக்கணும். பக்தி ரொம்ப முக்கியமானது. பக்தி உள்ளவர்களை தான் கர்த்தர் என்ன பண்றாரு, தெரிந்து கொள்கிறார், அழைக்கிறார். நம்மள பெயர் சொல்லி அழைக்கிறவர் பக்தி உள்ளவங்க. பக்தி இல்லாதவங்க என்ன பண்ண மாட்டாரு அவரு. போ, நீ போயிட்டே இரு, பாத்துக்கலாம். சரியான அடி கொடுத்து என்ன பண்ணுவாரு. ஏன் தெரியுமா அந்த அடி கொடுத்து ஈட்டுறது காரணம், நம்மளாம் ஜெபிக்கிறோம் அவங்களுக்காக. நம்மளாம் அந்த ஆத்மாவும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே சொல்ற ஜெபிக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் இசைந்து வரக்கூடிய ஆத்மாக்களை அடி கொடுத்து என்ன பண்றாரு, இழுத்து கொண்டுகிறவராயிருக்கிறார். சோ நம்ம எல்லாவற்றிலும் பூரண உள்ளவராயிருந்தா உங்களுக்கு பூரணமான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உலக பிரகார ஆசீர்வாதம் கொடுப்பார். இந்த லாஸ்டா வசனத்துல ஆகாரத்துல 2 ஆகாரத்துல அது 2 ஆசீர்வாதம். ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதம். 2த்திலும் பூரணப்படுத்த விரும்புகிறார் கர்த்தர். சோ நம்ம அர்ப்பணிக்கணும். நம்ம என்ன பண்ணோம், அர்ப்பணிக்கணும். எப்படி அர்ப்பணிக்கணும், இப்போ முழங்கால் படிக்கணும். ஒரு 2 நிமிஷத்துல நான் அந்த சின்ன ஜபத்தை உங்களுக்கு பண்ணிட்டு நான் கடந்து சொல்றேன். எனக்கு சொன்ன டைம் முடிகிற நேரம் ஆயிடுச்சு இல்லைங்களா. கர்த்தர் இந்த சின்ன வார்த்தைகளே, சுருக்கமான வார்த்தைகளை கர்த்தர் தான் பண்ணாரு. அப்படி விதமாக உங்க வாழ்க்கையில ஆமென்றும் ஆமென் என்று நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அந்த வல்லமையில தேவனத்தை நம்ம இன்னைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த பூர்ணத்தையும் நிறைவுடமா இருக்கணும்னு சொன்னா உங்களுடைய தொடர்பு எனக்கு தொடர்ந்து வர வேண்டும். ஆண்டவரே அர்ப்பணிக்கலாமா? நீங்க அர்ப்பணிக்கிற வழியில தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. நான் என்னென்ன குறைவு இருக்கணும் தொடர்புல ஆண்டவரே இல்லாமல் கற்பனை கொண்டிருக்கிறனோ இன்னும் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே உங்க தொடர்பு எனக்கு கட்டாகவே கூடாது. உங்க தொடர்புல தொடர்ந்து நான் இருக்க வேண்டும். ஒப்பு கொடுங்க. வாலிப பிள்ளைங்களை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுத்துருங்க. நீங்க ஒப்பு கொடுக்கும் போது தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பும். 2வது அந்த முழு மனசோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு உங்களை அன்பு செலுத்தணும். உங்களை நான் நேசிக்கணும். அதுல எனக்கு குறைவு இருக்க கூடாது. ஒப்பு கொடுங்க. நீங்க ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் வார்த்தைகள் அவருக்குள்ள சென்று கொண்டிருக்கிறது. அவர் உங்களையே பார்த்து கொண்டிருக்கிறார். என் மகன், என் மகள் எதை சொல்லி போது என்னோட நெருக்கத்தையும் உறவையும் வைத்துக் கொடுக்கிறார். தேவனுடைய உறவு, அந்த உறவுல குறைவு இருக்கக்கூடாது, தொடர்புல குறைவு இருக்கக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நேரத்துல பாகுபாடு, ஊழியக்காரர்கள் விஷயத்துல பாகுபாடு, மற்ற கர்த்தருக்கு கொடுக்கிறதுல பாகுபாடு, எதிலையும் குறைவு இருக்கக்கூடாது. அதை பூரணப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் இருக்கிறார். அதோடு இல்லை, அடுத்தது சொல்றாரு, குற்றமில்லாதபடி, ஒரு குற்றம் இல்லாதபடி தேவனுக்கு கீழ்ப்படிதில்ல நம்ம பூரணப்பட வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அதிபலமா கரமா ஷாந்தலமா தரியாத்தனமே கரமா. தேவன் உங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருக்குள்ளாக வளரும்படியாக, அவருக்குள்ளாக நிலைத்து நிற்கும்படியாக, அவருக்காக எழும்படியாக, அவருக்காக சாட்சியா இருக்கும்படியாக தேவன் பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவன் ஆவியானவர் வல்லமை இறக்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை இறக்கிக் கொண்டிருக்கிறது. உன்னை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. நீ ஒருபோதும் விட்டுவிடுகிறவர் அல்ல. உன்னை நேசிக்கிறவர், உன்னை நேசிக்கிறவர், உன்னை நேசிக்கிறவர், உன்னை நீ வேண்டும் என்று சொல்கிறார். சகோதரி உன்னை தேடிக் கொண்டிருக்கிறார். உன் உள்ளத்தை முழுமையை ஒப்பு
நீங்க ஒப்பு கொடுக்கல, ஒப்பு கொடுக்கல, ஒப்பு கொடுத்துருங்க. அவர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார், உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார், உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, வல்லமையால நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இன்னைக்கு என்னோட என்ன பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ஆண்டவர் இன்றைக்கு சொல்றார், இனி நீ குறைவுள்ளவர்கள் கிடையாதுமா. இனி மகனை நீ குறைவுள்ளவன் கிடையாது. நீ பூர்ணமாய் பெற்றுக் கொண்டிருக்கிறாய். உன்னை நிறைவுள்ளவனாய் மாற்றி இருக்கிறேன். இங்கிருந்து செல்லும் போது பூரணராயும் நிறைவுள்ளவனாயும் நீங்க போக போறீங்க. அந்த வல்லமை நான் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த பசுத்தத்தை கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். பசு காவியான அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ வல்லமையால நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஷெகினாவின் மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹalleluya. எல்லாரும் அற்புதத்தை எல்லாரும் சந்தோஷமாய் ஆண்டவரே இந்த பூர்ண ஆசீர்வாதத்தை, இந்த நிறைவான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்ட இந்த கரங்களை தள்ளி நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை இந்த சபை 4 திசைகளுக்கும் பரவ போகிறது. 4 திசைகளுக்கு இந்த சபை வெளிச்சமாய் இருக்க போகிறது. இந்த சபையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அநேகர் வெளியிடங்களுக்கு தேடி வரப்போகிறார்கள். அப்படியா தேவ ஆவியானவர் நிலத்தில் அசைவாடி கொள்கிறார். நன்றி ஆண்டவரே. அந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. ஊழியக்கார மகனை ஆசீர்வதிங்க. அனைத்து தேவைகளை சந்தித்துக் கொடுக்கிறார். எங்களுக்கு குறைவில்லை என்பதை நீங்கள் சொல்லிட்டீங்கப்பா. நாங்க குறைவுள்ளவர்கள் அல்ல ஆண்டவரே, நிறைவுள்ளவர்கள், பூரணர் ஆண்டவரே. நாங்க இயேசு கிறிஸ்துவுக்குள் பூரண, இயேசு கிறிஸ்துவுக்குள் நிறைவுள்ளவர்கள் ஆண்டவரே. பெரிய விசுவாசத்தை கொடுத்ததுக்காக நன்றி. உமக்கே துதிக்கிற மகிமை செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரால் மகிமை பெறுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆகாரத்தை நம்ம சாப்பிட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நம்ம பூர்ணப்படணும். ஆமென். பலவீனத்திலே தேவனுடைய பலத்தால் நம்ம பூரணப்படணும். ஹல்லேலூயா. தேவ பக்தியில் நம்ம பூரணப்படணும். குற்றமில்லாமல் சாட்சி வாழ்க்கையில நம்ம பூரணப்படணும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆகாரத்துல ஆமென். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, சரிபடுற வாழ்க்கையிலும் சரி, நம்ம பூர்ணப்படணும். யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 பார்க்கும் போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளராயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளராயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுள். அல்லேலூயா. இந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினால நிரப்பப்படும். அல்லேலூயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, இந்த காரியங்களுக்காக நன்றி. தாலி துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரே சாட்சியம் சொல்லும்படியாக அப்பா சில கிருபைக்காக நன்றி. இப்போது கூட தேவனுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே வாழ்க்கையில பூர்ணப்படும்படியாக கர்த்தாவே கிருபை செய்கிறார். தேவனுடைய கரம் வந்த ஒவ்வொரு ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க ராஜா. இன்னும் கர்த்தாவே அநேக திரளான ஆத்மாக்களை ஆதாயம் செய்ததாக திரளான ஆத்மாக்களை படுத்துக்கதாக கர்த்தாவே செய்த கிருபைக்காக நன்றி. நீங்க பலப்படுத்துங்க, சுகாயம் உண்டு பண்ணுங்க. வந்த ஒவ்வொரு ஆசீர்வதிக்க பூர்ணப்படுத்துங்க. பூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது கிருபை செய்தார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். சிலுவையின் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். அந்த கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமும் சமாதானமும் நம் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு அப்பாலாக இப்போது கூட ஆவிக்குரிய ஆகாரத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க, சாப்பிட்டீங்க. உங்களுக்கு இப்போ சரீரப்பரமான ஒரு ஆவிக்குரிய ஆகாரம் இருக்கு. அல்லேலூயா. ஆகவே இருக்கிற எல்லாருமே நம்ம இங்கே போட்டுக்கலாம். அதனால உங்களுக்கு இங்க ஒரு சரீரப்பரம் ஆகாரம் இருக்கு.
எடுத்து சாப்பிட்டு போங்க. ஜெபிக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. ஆன்டி இருக்காங்க, வாங்க நின்றுங்க. ஆன்டிக்கு ஜெபம் பண்றாங்க, சிஸ்டர் ஜெபம் பண்றவங்க வந்து ஜெபம் பண்ணிக்கிடுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் ஜெபம் பண்ண ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிளாஸ் காப்பாத்துங்க. God bless you. God bless you. ஆண்டி முன்னாடி வாங்க. சிஸ்டர் வாங்க. லட்சுமிமா